இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு? நாங்க அந்த பொண்ணை பார்க்க முடியுமா? என்னாச்சுமா? எங்க இருக்குன்னு கேட்டதும் நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்து போனா. என்ன சொல்றீங்க? இறந்துடுச்சா? ஆமாமா, அந்த பொண்ணு ரொம்ப தங்கமானவ. கடவுள் அவளோட அப்பா அம்மாவை பிரிச்சு அவளுக்கு மோசம் பண்றாருன்னு நினைச்சேன். ஆனா எல்லா அதிர்ஷ்டத்தையும் ஒண்ணு சேர்க்கிற மாதிரி புருஷ ரூபத்துல அவளுக்கு கொடுத்தாரு. பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிற அத்தை மாமா, உயிரை விட அதிகமா நேசிக்கிற ஒரு புருஷன், கோடிக்கணக்கில் ஆஸ்தி. வாழ்க்கை இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கிற நேரத்துல தாமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அந்த பொண்ணோட வீட்டுக்காரோட அட்ரஸ் ஏதாவது இருக்கா? இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுக்கறீங்களா? இருங்க, எடுத்துட்டு வரேன். கிளாஸுக்கு வர டைம் ஆயிடுச்சு. பசங்களை இன்னும் காணமே. ஒருவேளை இன்னைக்கு லீவோ, ஒருவேளை இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. 2 நாளைக்கு அதுங்களை பார்க்க முடியாது. ஐயோ, அப்படின்னா 2 நாளைக்கு குழந்தைகளை பார்க்க முடியாதா? தாத்தா எங்க? குழந்தைங்க வந்துருச்சுங்க. அதோ வராரு தாத்தா. யார் இவரு? என்ன உறவு இருக்குன்னு குழந்தைங்க சந்தோஷத்துக்கு இவர் காரணமா இருக்காரு. நீங்க பொறுமையா வந்திருக்கலாம்ல. பாருங்க இப்ப எப்படி மூச்சு வாங்குதுன்னு. பிள்ளைங்களை பார்த்த சந்தோஷத்துல ஓடியாந்துட்டேங்க. கிளாஸுக்கு நேரமாயி போச்சு. பசங்களை வேற இன்னும் காணாம. இன்னைக்கு வருவாங்களோ மாட்டாங்களோ, எப்படி பார்க்காம இருக்க போறோம்னு நினைச்சேங்க. அந்த நேரத்துல குழந்தைங்களை பார்த்துட்டேன்னா
அந்த சந்தோஷத்துல ஓடி வந்துட்டேங்க. இதோ இது கூட அவங்களுக்கு தான். இந்தாங்கம்மா. சாக்லேட் ஐயோ, என்னங்க வாங்கிக்க சொல்லுங்க. பாவம், அவர் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல, இதெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லாதீங்க. பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. என்னாச்சும்மா? வாங்கிக்கம்மா. எனக்காகவோ இல்ல உனக்காகவோ இல்ல, உன்னோட அம்மாவுக்காக. நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வருவன்னு ப்ராமிஸ் பண்ணு எனக்கு, அவ்வளவுதான். அஞ்சு, உன்னால படிக்க முடியும். அம்மாவுக்காகவாவது நீ படிக்கணும். கஷ்டமா இருந்தாலும் சரி படிக்கணும், அவ்வளவுதான். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஒதுக்குதான் அந்த கோவக்காரரை உன்னை திட்டினதே. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா எரிச்சல் அதுவா கம்மியா இருக்கும்ல. ஒரு இடத்துல அமைதியா இப்படியே உட்காரு. ஐயோ, அஞ்சலி வர படிக்கிறாளா இல்லையான்னு தெரியலையே. நாளைக்கு மட்டும் அஞ்சலி பாஸ் ஆகலனா என்னோட வேலை காலி. ராத்தோட் சார், ராத்தோட் சார். ஷோ, இவரும் இங்க இல்ல போல இருக்கே. அப்போ அஞ்சலி கண்டிப்பா விளையாடிட்டு தான் இருப்பா. ராத்தோட்காக வெயிட் பண்றதை விட்டுட்டு பேசாம நம்மளே போய் பாத்துற வேண்டியதான். வீட பத்தி தான் நமக்கே தெரியுமே. அந்த கோவக்கார மனுஷன் மட்டும் பார்த்தா மறுபடியும் திட்டுவாரே. அவரு வீட்டுல இருந்தா தானே திட்டுவாரு. அதான் பசங்களை ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்கு போயிருக்காருல, ஒன்னும் ஆகாது.